அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/10/2025 புரட்டாசி மாதத்தின் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் தீராத கடன் தீரும், பணம் சேரும், அதை போல் அடகு வைத்த நகையை மீட்க முடியும். அஷ்டமி திதி என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு, அது மாதிரி செய்வினை பாதிப்புகள்லேருந்து விடுபடுறதுக்கு, கண்திருஷ்டி தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டு குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கலை அப்படிங்கிற மன வருத்தத்தில் இருக்கிறவங்க அஷ்டமி தோறும் பைரவர் கோயிலில் தீபம் ஏற்றுங்க. அது மாதிரி தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் அஷ்டமி அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் மிளகை தானம் செய்தாலும் உங்களுக்கு செல்வமானது அதிகரிக்கும். மிளகு வாங்கி அந்த மிளகை யாராவது ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம் பரிகாரத்துக்கு ஒரு மிளகும் ஒரு டம்ளர் தண்ணீரும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. காலை எழுந்ததும் குளிச்சுட்டு ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க. அந்த மிளகு எடுத்து உங்கள் உள்ளங்கையில், அதாவது நடு உள்ளங்கையில் அந்த ஒரு மிளகை வச்சு நல்லா இறுக்கி டைட்டாக கையை மூடிக்கோங்க. மூடிட்டு இது நீங்கள் பூஜையில் இருந்தும் செய்யலாம், உங்கள் வீட்டில் பால்கனிலேயோ இல்லை அப்படின்னா வராண்டாலேயோ, அதாவது வானம் பார்த்த இடத்துல அமர்ந்தும் செய்யலாம். பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கணும். பானகத்தை பிரசாதமாக வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மிளகை கையில் டைட்டாக பிடிச்சி மனதார பைரவரை நினச்சிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அந்த ஒரு மிளகு அந்த தண்ணீரில் போட்டு பூஜையிலே வச்சிருங்க. இதை நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடியே செஞ்சுருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு அந்த மிளகு உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இருந்தால் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம் தான். அந்த தண்ணீர் ஆனால் கண்டிப்பாக குடிக்கணுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடிச்சிக்கலாமா? தாராளமாக குடிச்சிக்கலாம், தவறே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கந்திஷ்டி தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் அருளாலும் பைரவரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.